ஏன்னா இப்போ கடந்த முறை நம்பிக்கை வாக்கெடுப்பு நடக்கும்போது நம்ம பார்த்தோம், எதிர்க்கட்சி தலைவர் வந்து திரு உதயநிதி கடுமையான விமர்சனங்களை அரசின் மீது வைக்கிறாரு. எதிர்முகாமில் உட்கார்ந்து இருக்க முதலமைச்சர் அதை நோட் பண்ணிட்டு இருக்காரே தவிர உடனடியாக அங்கே பதில் சொல்லலை அப்படின்ற ஒரு விமர்சனம் தொடர்ச்சியாக இருக்கு. இதே தான் நீங்கள் கடந்த ஆண்டோட ஒப்பிடும்போது திரு RN ரவி அவையிலிருந்து வெளிநடப்பு செய்ய போகிறார். அவர் வெளியே போகிற அந்த குறைந்தபட்ச நேரத்தில் இவருக்கு அதுங்களே ரியாக்ஷன்ஸ் இவங்க சைடில் இருந்து அப்போ முதலமைச்சராக இருந்த MK ஸ்டாலின் உடனடியாக ஒரு எதிர்வினை ஆற்றுகிறார். அவங்களுக்கு அதுக்குள்ள அந்த கண்டென்ட்லாம் ரெடி பண்ணி கொடுத்து உடனே இது பண்ணுறாங்க. இந்த மாதிரியான ஒரு ஃபாஸ்டான ரியாக்ஷன்ஸ் இந்த அவையில் எதிர்பார்க்கலாமா? அதுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை இருக்கணும். அது மாதிரி உடனுக்குடன் என்றெல்லாம் கூட ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இடைவெளி ஒரு உறுப்பினர் பேசுகிறார். அந்த பேசுகிறதுல விமர்சன கருத்துக்கள், அரசின் மீதான குற்றச்சாட்டுகள், முதலமைச்சர் மீதான குற்றச்சாட்டுகளை உடனுக்குடனே எதிர்வினை ஆற்றுவதற்கு அங்கே இருக்கிற நான் சொன்ன அந்த செயலர்களை தாண்டி செய்தித்துறை சார்பாகவும் இருப்பாங்க. இவருடைய தனிப்பட்ட முறையில் திரு மாண்புமிகு விஜய் அவருக்கு ஆலோசகர்கள்னு 2-3 பேர் சொன்னாங்கல்ல, அவங்களுமே அந்த அறையில் இருந்து தயாரித்து அவர்களுக்கு உடனுக்குடன் கொடுத்து உடனடியாக பேசுனுடனே எழுந்து சொல்கிற மாதிரி முன்பு திரு கருணாநிதி அவர்கள் மரியாதைக்குரிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா காலத்தில் மாதிரி உடனுக்குடன் என்று வராது. காலதாமதமானாலும் கூட அதற்கு நிச்சயமாக எதிர்வினை ஆற்றுவார்கள். எதிர்வினை ஆற்றி ஆக வேண்டும். இல்லைன்னா நீங்க ஒரு நாள் பொதுவாக அந்த மாதிரியான நேரங்களில் முதலமைச்சரோட கருத்து அங்கே ஏற்றப்படுமா? இல்லை அந்த நீங்க குறிப்பிடுற ஆலோசகர்களோ அல்லது அதிகாரிகளோ அவங்க எழுதி கொடுக்கறத முதலமைச்சர் படிப்பாரா? இல்லை இப்போதைக்கு திரு விஜய் அவர்களுக்கு அந்த அரசியல் ஒரு புரிதல் என்பது ஓரளவுக்கு 10-30 ஆண்டுகளாக நீங்கள் திரைப்படத்துறையில் இருந்தாலும் கூட பொதுவாக நாட்டில் நடைபெறுகிற அந்த விஷயங்களை அவங்களும் நிச்சயமாக உன்னிப்பாக எந்த துறையில் இருந்தாலும் கூட அரசியலுக்கு வருகிற போது இருக்கும். உடனுக்குடன் எதிர்வினை என்பது அவர் இந்த விஷயத்தை எப்படி உள்வாங்குகிறார், அது இதுக்கு எப்படி நம்ம பதில் சொல்லணும்னா, ஏன்னா இதுவரைக்குமான அணுகுமுறையை பார்க்கிற போது நமக்கு அந்த மாதிரி தெரியல. எந்த ஒரு நிகழ்வானாலும் அமைச்சர்கள் மற்றவங்க தான் பதில் சொல்கிறாங்க. மாண்புமிகு முதலமைச்சர் பதில் சொல்லலை. டெல்லி போன விஷயமாகட்டும், வெள்ளை அறிக்கை ஆகட்டும், அல்லது வெளியில் நடைபெறுகிற சட்ட ஒழுங்கு பிரச்சனை, பாலியல் துறையின பிரச்சனைகளுக்கு நேரடியாக அவர் எதுவுமே இதுவரைக்கும் எதிர்வினையாற்றல, அமைதி காக்கிறார். இது ஒரு விதமான அணுகுமுறையாகத்தான் தெரிகிறது. மற்ற நம்ம முன்னால் இருந்த அமைச்சர்கள், முன்னால் இருந்த முதலமைச்சர்களுடைய அந்த நடவடிக்கைகள், அணுகுமுறைகள் இருந்து முற்றிலும் மாறுபாடாக வேறுபட்டதாக தான் திரு ஜோசப் விஜய் அவர்களுடைய அணுகுமுறை இருக்கிறது. நீங்கள் அதிகாரிகள் மற்றும் உள்ள அவருடைய அந்த உள்வட்டாரங்கள் அவங்க கொடுக்குற தகவலோட இவருக்குன்னு சில ஐடென்டிட்டி இருக்குது, இவருக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்கும்ல, அதையும் இணைத்து தான் பேசுவார். முழுக்க நம்ம அவருடைய அரசியல் பிரசார பயணங்கள்லையும் பார்த்தோம், முதலமைச்சராக பதவியேற்ற போதும் பார்த்தோம், மற்ற விஷயங்கள்லையும் பார்த்தோம். அப்போ அவருக்கான சில தனித்தன்மையான விஷயங்களை பண்ணார். இப்போ பொதுவெளிகளில் மேடைகளில் பேசுகிறத சட்டசபையில் நம்ம அந்த மாதிரி பேசுகிறோம், அதுக்கு ஒரு வரம்பு இருக்குது. ஸோ அந்த வரம்புக்கு உட்பட்டு நிச்சயமாக எதிர்க்கட்சியினர் எழுப்புகிற குற்றச்சாட்டுகளுக்கு நீங்கள் ஒரு நாள் முழுவதும் காத்திருந்து இரவு தயார் பண்ணி மறுநாள் அறிக்கையாவோ மறுநாள் சபையிலே சொல்கிறது என்பது அவ்வளோ ஒரு சரியான அணுகுமுறையாக இருக்காது. ஒரு 10 நிமிடம் 20 நிமிடம், இப்போ அதிகபட்சமாக ஒரு 15-20 நிமிடம் ஒரு உறுப்பினர் பேசுகிறாருன்னு வச்சுங்களேன், அந்த உறுப்பினருடைய பேச்சில் அரசு மீதான விமர்சனம் அதுக்கு எதற்கு உடனடியாக பதில் சொல்லணுங்கிறது அடுத்த 5வது 10வது நிமிடம் அவர் கைக்கு வந்துடும், பேப்பர் வந்துடும். ஸோ அதை வச்சு அவர் பண்ணிக்குவார். இப்போ இதில் அடுத்து வருகிற அந்த அமைச்சர்களுடைய நிலை இருக்குல்ல, இப்போ குறிப்பாக நம்ம காலத்தில் நான் கிட்டத்தட்ட 1980 இந்த சட்டப்பேரவை நடவடிக்கைகளை பார்த்துட்டு இருக்கேன். 45 ஆண்டுகளாக இந்த தமிழக சட்டப்பேரவையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அகில இந்திய வானொலியிலும் சென்னை தொலைக்காட்சியிலும் தமிழக சட்டப்பேரவையில் இன்று என்கிற விமர்சன கட்டுரைகளை இன்று வரையிலும் கடந்த 13ஆம் தேதி வரைக்குமே கொடுத்துட்டு வரேன். ஸோ அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கிற பொழுது பேரவையில் அந்த நடவடிக்கைகள், அந்த அணுகுமுறைகள் அது இப்போ இந்த 2 நாள் பயிற்சியிலே ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த புதிய உறுப்பினர்கள் வருகிறவர்கள் பேரவைத் தலைவருடைய அனுமதி பற்றி தான் பேசணும். பேரவைத் தலைவரும் ஒரு உறுப்பினரும் பேசி கொண்டிருக்கும் போது இடையில் யாருமே போகக்கூடாது. அவைக்கு போதுமே அவருக்கு வணக்கம் சொல்லி உட்காரணும். அவையிலிருந்து எழுந்து வெளியிலே செல்கிற பொழுதும் பேரவைத் தலைவருக்கு வணக்கம் சொல்லிட்டு தான் போகணும். அப்படி சில விஷயங்கள் இருக்குது. கேள்விகளை எப்படி தொடுப்பது, துணை கேள்விகளை எப்படி தொடுப்பது, விதி 55-56 கீழ் ஒத்திவைப்பு தீர்மானங்கள், அந்த கவன ஈர்ப்பு தீர்மானங்களை எப்படி கொடுப்பது, எவ்வளோ நேரத்துக்கு முன்பு கொடுப்பது, இது தொடர்பாக பேசுறதுக்கு என்ன விஷயம், இது எல்லாமே இருக்கும். பெரும்பாலும் இந்த நான் சொல்லுகிற கவன ஈர்ப்பு ஒத்திவைப்பு என்பது பெரும்பாலும் எதிர்க்கட்சி தரப்பில் தான் வரும், ஆளுங்கட்சி தரப்பு இருக்காது. ஆளுங்கட்சி தரப்பில் பேசணும் அவங்க. இப்போ இந்த மானிய கோரிக்கை சொன்னேன்ல,
கிட்டத்தட்ட 51 துறைகள். அந்த 51 துறைகளும் 35 அமைச்சர்களுக்கு பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சருக்கு ஒரு 8-9 துறை, மற்றவங்களுக்கெல்லாம் 3, 2, 4 இப்படி துறைகள் பிரிக்கப்பட்டிருக்கிறது. இவர்களுக்கு ஒரே நாள் 2-3 அமைச்சர்கள் துறை கூட விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படும். அப்போ இந்த விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு திராவிட முன்னேற்ற கழகம், அதிமுக, இந்த எதிர்க்கட்சிகள் இப்போ அந்த எண்ணிக்கை அடிப்படையில் பேரவைத் தலைவர் ஆளுங்கட்சி தரப்பில் 2 பேருக்கோ 3 பேருக்கோ வாய்ப்பு கொடுப்பார். அதே மாதிரி பிரதான எதிர்க்கட்சிக்கு 2 பேருக்கு, அடுத்தடுத்த கட்சிகளுக்கு ஒருவருக்கு கொடுப்பாங்க. இடதுசாரிகள் மற்றவர்களுக்கு இருக்கும். பெரும்பாலான விவாதங்களில் ஒரு நாளைக்கு 3 பேர் நம்ம ஆட்சி கட்சியிலிருந்து வருகிற பொழுது இவர்கள் தவேகாவிலிருந்து பேசுபவர்களுக்கு உரிய முறையான பயிற்சி வழங்கப்பட வேண்டும். அவருடைய தொகுதி பிரச்சனைகளை சொல்லணும். அதை தாண்டி அந்த மானிய கோரிக்கை மீது என்ன கோரிக்கைகள், அந்த மானிய கோரிக்கையில் நீங்கள் என்ன கருத்தை சொல்ல விரும்புகிறீங்க. இதில் உதாரணத்துக்கு வேளாண்மை துறை தொடர்பான மானிய கோரிக்கைன்னு வருது. அப்போ இந்த வேளாண்மை துறையில் என்னவெல்லாம் செய்யணும், அவங்க பகுதிகளில், தொகுதிகளில் அல்லது ஒட்டுமொத்த விவசாயிகளுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே ஆட்சி கட்சியினரும் சொல்லலாம், எதிர்க்கட்சியினரும் சொல்லலாம். ஆட்சி கட்சியினர் சொல்லுவதற்கு உரிய தயாரிப்பு பணிகளை அவங்களுக்கு நிச்சயமாக கொடுப்பாங்க. ஆனால் இந்த அதிகாரிகள் மட்டத்தில் ஒரு துறை அதிகாரிகள் மட்டத்திலையும் கொடுப்பாங்க. அப்போ எதிர்க்கட்சி தரப்பில் முதலமைச்சரை மட்டுமே நாம் சொன்னோம். இந்த 34 அமைச்சர்கள் இருக்காங்கல்ல, அவங்க தங்களுடைய துறை தொடர்பான கேள்விகள் திராவிட முன்னேற்ற கழக தரப்பிலிருந்து அல்லது அதிமுக மற்ற எதிர்க்கட்சி தரப்பிலிருந்து வருகிற பொழுது அவர்கள் அதற்கு உரிய விளக்கமும் பதிலும் கொடுக்க வேண்டும். அதற்கு தயார் நிலையில் இருக்கணும். தங்களுடைய துறை, வேளாண்மை துறை, கல்வித்துறை, நிதித்துறை, ஒவ்வொரு துறைகளிலுமே இந்த துறைகளிலே இருக்கிற திட்டங்கள் என்ன, இந்த திட்டங்களில் என்னென்னவெல்லாம் பயன்பாட்டுக்கு வந்திருக்கு, எதுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாமே நமக்கு கொடுக்கணும். அந்த துறையினுடைய அதிகாரிகள், அந்த அமைச்சர்களுடைய உதவியாளர்கள், சிறப்பு உதவியாளர்கள் அல்லது தனி உதவியாளர்கள், பொலிட்டிக்கல் பிஏன்னு இருப்பாங்க. இவங்க தயாரித்து கொடுத்து அவங்கள தயார் நிலையில் வச்சுருந்தா தான் இருக்கும். முதல் கூட்டத்தொடர் என்பதால் இந்த கூட்டத்தொடரில் கொஞ்சம் பிரச்சனைகள் உருவாகும். அதை எதிர்கொள்வதற்கு சிரமம் இருக்கும். அடுத்தடுத்து பயிற்சிகளும் முயற்சிகளும் வர அவங்க சமாளிச்சிருவாங்கன்னு நான் பார்க்குறேன். இதில் என்னென்னா, இந்த பேரவை உறுப்பினர்கள் நான் கடந்த 10-20 ஆண்டுகளாக பார்க்குறேன். பெரும்பாலும் கடந்த காலங்களில் 80-90கள் வரைக்குமே 1 மணி நேரத்துக்கு முன்னத்து சட்டவை வந்துட்டதுமே உள்ள நூலகத்தில் போய் பார்ப்பாங்க. இன்றைக்கி ஒரு டிமாண்ட் வருது, போன இதில் எப்படி ஃபேஸ் பண்ணாங்க, அமைச்சர்கள் எப்படி சொன்னாங்க. அண்மை காலமாக அது இல்லை. இப்போ இவர்கள் புதியவர்கள் என்பதால் அந்த 1 மணி நேரம் முன்ன போகணும். ஒருவேளை போய் சபை முடிஞ்சும் உள்ளே போய் கடந்த ஆட்சி காலங்களில் என்ன மாதிரி விவாதங்கள் நடந்திருக்கு, அது என்ன மாதிரி எல்லாம் பதில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தாலே, புரிய ஆரம்பிச்சிட்டாலே இவங்க நிச்சயமாக ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கூடுதலாக இருக்கிறதா நான் பார்க்குறேன்.